உம்முடைய கையை தட்டி வாசிப்போன்றேன். பெரிய தயவினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். எந்த தயவு ஏழைகளை பராமரித்ததோ அதே பெரிய தேவனுடைய தயையினாலே அவருடைய ஜனங்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஏழைகளை பராமரிக்கிறதின் நோக்கமே, ஏழைகள் மேல கர்த்தர் கரிசனையா இருக்கிறதின் நோக்கமே, ஏழைகளை விசாரிக்கிறதின் நோக்கமே எதுக்கு தெரியுமா? அந்த ஏழ்மை தனத்திலிருந்து தூக்கி எடுத்து பெரிய பெரிய பணக்காரர்களாய் செல்வ சீமான்களாய் மாற்றுவதற்காகவே தேவன் ஏழைகளை பராமரிக்கிறார். அவனிங்க தாழ்மையாய் இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். தாழ்மையுள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மையாய் இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறாரு. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்ட அவரை நம்பி வாழ்கிற ஒருவரு கூட ஏழ்மையாய் இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. அந்த ஏழ்மை தனத்திலிருந்து தூக்கி எடுத்து மேன்மையான வாழ்க்கை வாழ வைக்கிறவர் நம்முடைய கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?